Hi, welcome to my channel Sujas Fashion Threads. June monthக்கான admission வந்து ஓப்பனாக இருக்குது for offline batch. This course is a diploma in tailoring and fashion designing course, 25% offer. அது மட்டும் இல்லாமல் 3 free courses அவைலபிளாக இருக்குது. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கோஆர்ட் செட்டில் வந்து மேலே போடுற அந்த ஷர்ட் டைப் டாப் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேண்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 to 2.5 மீட்டர்ஸ் இது எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக பேக் பார்ட் தனியாக நம்ம ட்ராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு பேஸ் லைன் போட்டுக்கோங்க. அன்இவனஸுக்காக ஒரு பேஸ் லைன் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்காக அதை வந்து மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே ஃபோல்ட் பண்ண அந்த இடத்துலேருந்து பேண்ட்டோட லென்த்து ஆக்சுவல் லென்த்தை வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 37 ஆர் 35 36 எவ்வளோ பேண்ட் லென்த் இருக்கோ அந்த லென்த்தை வந்து நம்ம அந்த ஃபோல்டிங் பண்ண இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் அந்த லைன் போட்டுருக்க அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த இடத்துலேருந்து நம்ம ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைட் போட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு பேண்ட் கோர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 40% ஆஃபரோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் 7 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைன் போட்ட அந்த லைனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வித்து வைஸாக நம்ம வந்து அதை ஹாஃபாக வந்து மார்க் பண்ண போகிறோம். இன்ச் டேப்பை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அதோடைய சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அதே மாதிரி ஃபோல்டிங் சைட்லேயும் லைக் அதோடைய வித்து நம்ம எடுத்திருக்க ஃபேப்ரிக்கோடைய வித்தை வந்து ஹாஃபாக வந்து பிரிச்சுக்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எடுத்துருக்கிற பேண்ட்டோட வித்தை வந்து ஆஃப் அண்ட் ஹாஃபாக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து பேண்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லேயர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டோட்டலி இந்த பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பீசஸ் வரும். அந்த 4 பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீசஸ் அதாவது 2 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன். லெக் ஓப்பன் ரவுண்ட்லேருந்து நம்ம லென்த்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். உங்களுடைய ஹிப் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. வந்த ஆன்சரோட ஒரு 2.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 12.25 வருது. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம சென்டராக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைனை வந்து இந்த சைடு வந்து பாதியாக பிரித்து போட போகிறோம், அந்த சைடு பாதியாக பிரித்து போட போகிறோம். ஸோ எனக்கு 12.25 வந்து டிவைட் பண்ணனா 6.1 வருது. ஸோ நான் சென்டராக நம்மளுடைய ஃபேப்ரிக்கை வந்து ஹாஃபாக பிரிச்சுருக்கேன். ஸோ அந்த ஹாஃபாக பிரிச்சுருக்கிற ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக 6.1 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ ரைட் சைட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த 6.1 பாயிண்ட்லேருந்து என்னுடைய க்ரச்சோட லென்த்தை வந்து மார்க் பண்ண போகிறேன். என்னுடைய ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 39 இன்ச்சஸ். ஸோ 39 இன்ச்சஸ்க்கு நான் வந்து 12.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன், இன்க்ளூடிங் த சீம் அலவன்ஸோட சேர்த்து. ஸோ அங்கேருந்து க்ரச்சோடைய வித்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய க்ரச்சோட வித்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ். ஸோ இந்த 2 இன்ச்சஸ் வந்து ஹிப் ரவுண்டு வந்து 29லேருந்து 39 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 2 இன்ச்சஸ் வந்து க்ரச்சோடைய வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரச்சு வந்து கர்வ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வரைஞ்சிருக்கிற க்ரச் லென்த்தை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ச் டேப்பை ஃபோல்ட் பண்ணி அகெயின் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்டையும் க்ரச்சோட வித்தையும் இந்த மாதிரி கர்வ் பண்ணி நம்ம க்ரச் கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேலே போட்டிருக்க அந்த லைன் மாதிரியே கீழேயும் வந்து க்ரச்சு நம்ம லென்த் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேலை வச்சு இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹாஃபாக பிரிச்சுல 6.1. ஸோ அந்த மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இது பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக நம்மளுடைய பாடி ஸ்பார்ட்டில் இவ்வளோ தான் நம்மளுக்கு பேண்ட்டோடைய வித் இருக்கும். தென் இப்போ கீழே வந்து நம்ம லெக் ஓப்பன் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேண்ட்டை வந்து கொஞ்சம் லூஸாக தான் நான் வந்து ட்ராஃப்ட் பண்ணியிருக்கேன். லைக் லெக் ஓப்பன் ரவுண்ட் வந்து எக்ஸாக்டாக வைக்கல.
ஸோ நான் ஒரு பலாசோ பேண்ட் மாதிரியான லுக்கு தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5.5 வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து ஓப்பன் ரவுண்ட் இருக்கும். நான் வந்து இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் சேர்த்து 5.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி லெக் கர்வ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு மேலே க்ரச்சு வித்துலேருந்து கீழே லெக் ஓப்பன் ரவுண்ட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்க இடத்த இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க அவுட்டர் பார்ட்டில். ஸோ நான் லெக் கர்வ் வச்சு அவுட்டர் பார்ட்டில் கர்வ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் இப்படி ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்க பொசிஷன் மாதிரியே லெக் கர்வ் வச்சு இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த க்ரச் லென்த்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம், அந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி வச்சு கீழே லெக் ஓப்பன் ரவுண்டை டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லெக் கர்வ் வச்சு கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்க அந்த ஹிப் கர்வ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹிப் கர்வுக்காக நம்ம லைட்டு பெண்டு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் கொடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மேலே என்ன பண்ண போகிறோன்னா பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க அந்த லைன்லேருந்து ஒரு 2 இன்ச் வந்து 2 to 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுவோம் அதுக்காக. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம மார்க் பண்ண பிறகு இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற லெக் ஓப்பன் ரவுண்டில் 1.5 இன்ச்சு வந்து மடிப்புக்காக கொடுத்துருக்கோம். அதை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க அந்த மார்க்கிங் லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 4 பீசஸாக தான் வந்து கிடைக்கும். ஃபோல்டிங்லேயே கிடைக்காது, எல்லாமே வந்து சிங்கிள் பீஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான 2 பீசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக் பார்ட்டை வந்து ட்ராஃப்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேக் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு போய் அது மேலே லே பண்ணி இவ வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். நான் கீழே வந்து அன்இவனஸ்க்காக நான் மார்க் பண்ணியிருக்க அந்த பேஸில் என்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட் எப்படி ட்ராஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக் பார்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை அதுக்கு மேலே போட்டு இப்போது நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மார்க்கரில் எக்ஸாக்டாக நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்சீம், அவுட் சீம், க்ரச்சோட லென்த்து எல்லாமே நம்ம எக்ஸாக்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அந்த பெல்ட்டுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரச்சிலேருந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த சைடு மட்டும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாயிண்ட்டையும் இந்த கார்னரில் இருக்க பாயிண்ட்டையும் இந்த மாதிரி க்ராஸாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 2 இன்ச் ரைஸ் பண்ண வேண்டியது க்ரச் லென்த்து மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துல மட்டும்தான், அந்த சைடில் மட்டும்தான் பெல்ட்டு தாண்டி ஃப்ரண்ட்டோடைய பெல்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் அதுக்கு மேலேயும் ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். ஸோ க்ராஸாக வந்து அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டோடைய சேம் மார்க்கிங் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராஸாக வந்து நம்ம லைன் போட்டிருக்க ஸ்டெப் மட்டும்தான் பேக் பார்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும். ஸோ பேக்குக்கு வந்து 2 இன்ச் ரைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு பெல்ட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு க்ராஸாக வந்து கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸோ இது எங்கே மார்க் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த க்ரச்சு நம்ம வந்து எங்கே வரைஞ்சிருக்கோமோ லென்த்து அந்த சைடில் தான் இந்த 1 இன்ச்சை வந்து கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், பேக் பார்ட்லேயும் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 பீஸை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ப்ரிட்டியும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ராங் சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு க்ரச்சோட லென்த்தை வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறோம்.
ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோடைய க்ரச் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் க்ரச்சோட லென்த்தை மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். அதாவது நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு, நமக்கு மேலே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் சைடாக இருக்கணும். ஸோ ராங் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்ருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் க்ரச்சோட லென்த்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் பார்ட்லேயே நம்ம க்ரச்சோட லென்த்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து பாக்கெட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 6 இன்ச்சஸ் வித்தில் 22 இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு மெட்டீரியல் துணி எடுத்துக்கோங்க. ஸோ சேம் மெட்டீரியல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ 6 இன்ச்சு வித்து அண்ட் 22 இன்ச்சஸ் வித்து. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துக்க பீஸ் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு இப்போது மேலேருந்து அந்த பெல்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கிற பீஸை இப்படி வைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து அகெயின் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அந்த பாக்கெட்டை வந்து வச்ச பிறகு திருப்பி அந்த பாக்கெட் லென்த்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 இன்ச்சு அண்ட் இங்கே ஒரு 6 இன்ச்சஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை வந்து பொறுமையாக போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம தைக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்லேயும் 6 இன்ச்சஸில் வந்து பாக்கெட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுற அந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ்ஸு. ஸோ இப்போது அந்த நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஸோ 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா 6 இன்ச்சஸுக்கு. ஸோ அந்த லைனையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கே நெடியில் ட்ராப் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த கேப்பையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வெளியில் வந்துடணும். ஸோ இப்போது இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துல லைட்டாக ஒரு மட்டும் கட் கொடுத்துடலாம். ஸ்டிச்சஸ் மேலே படாத மாதிரி கட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம பாக்கெட்டுக்காக அட்டாச் பண்ணியிருந்த அந்த பீஸை வந்து திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக வந்து அது ராங் சைடில் வந்து டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் டாப் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக நமக்கு ஒரு ஹெல் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். அகெயின் நம்ம நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அகெயின் அந்த 1/2 இன்ச்சில் அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் போட்ட உடனே அதாவது மேலே ஒரு தையல் போட்ட உடனே உங்களுக்கு நல்ல பக்கத்துலேருந்து ராங் சைடுக்கு திருப்பும் போது அது ரொம்ப ஈஸியாகவே வந்து டர்ன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ராங் சைடில் திருப்பிட்ட பிறகு இப்போ பாக்கெட்டுக்காக நம்ம லென்த்து 22 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பாதியாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ராங் சைடில் ஒன்ஸ் திருப்பிட்ட பிறகு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோடைய எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ராங் சைடில் வச்சுருக்கேன். ஸோ பாக்கெட்டை நம்ம அந்த மேல் தையல் போட்டு ராங் சைடுக்கு வந்த பிறகு அகெயின் இந்த பாக்கெட்டோடைய லென்த்தை பாதியாக மடிச்சுட்டு இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாக்கெட்டோடைய அந்த எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாக்கெட்டோட பீசஸை நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ உனக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு எல் ஷேப்பான பாக்கெட் அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கான கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை விட்டுட்டு மேலேயும் கீழேயும் 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போடுற ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா அந்த கேப் வழியாக இருக்கிற அந்த 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பாக்கெட்டோட அந்த மேல் பக்கத்தில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே இருக்கிற இந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்கிற அந்த ஓப்பன் சைடில் ரா எட்ஜஸை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக 2 பீஸையும் மடித்து அந்த எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ணணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து ரா எட்ஜஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி 2 பக்கத்தில் இருக்க ரா எட்ஜஸையும் ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் வரணும் இல்லையா? ஸோ இப்போ பேக் பார்ட்டை வந்து இந்த பாக்கெட்டுக்கு மேலே வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்டில் க்ரட்சோடைய லென்த்தெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ப்ரிட்டி சைடு நல்ல பக்கம். ஸோ இந்த நல்ல பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நம்ம பேக் பார்ட்டோடைய நல்ல பக்கத்தை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த எட்ஜில் வந்து கார்னரில் 1/2 இன்ச்சு தான் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ மேலேருந்து நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கிற அந்த மடிப்பு பக்கத்துலேருந்து 1/2 இன்ச்சு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த பாக்கெட் கிட்ட வரும்போது அந்த 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் மேலே படாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் நமக்கு பாக்கெட்டுக்காக கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பு 1/2 இன்ச்சு தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் விட்டுருப்போம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பாக்கெட் வந்து க்ளோஸ்ட் ஆகாது, ஓப்பன்லேயே இருக்கும். மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக பாக்கெட் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து ஃபிங்கரில் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த கேப்பை விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் கீழே லெக் ஓப்பன் ரவுண்ட் வரைக்கும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் பார்ட்டையும் பாக்கெட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ நான் லெக் ஓப்பன் ரவுண்ட் வரைக்கும் போகலை, ஜஸ்ட் ஹாஃப் த வேல ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ ஒன்ஸ் லெக் ஓப்பன் ரவுண்ட் மடித்து ஸ்டிச் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தென் இப்போது அடுத்த பக்கத்தில் இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நல்ல பக்கத்தை ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோடைய நல்ல பக்கமும் பேக் பார்ட்டோடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி ஃபேஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ 1/2 இன்ச்சில் அவுட் சீம், அதாவது நமக்கு இன்சீம் அவுட் சீம் 2 இருக்குது. நம்மளுடைய க்ரட்ச் பார்ட்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா இன்சீம் சொல்லுவோம். அவுட்டர் பார்ட்டில் அதாவது தைஸ் வந்து அவுட்டரில் இருக்கிற பார்ட் வந்து அவுட் சீம்னு சொல்லுவோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது அவுட் சீம் தான். ஸோ 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்சீமை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வந்து டவுன் ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம், அதாவது கீழ் மடிப்புக்காக விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இல்லை 2 இன்ச்சு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராங் சைடில் திருப்பி மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னர்லேயும் கரெக்டாக அதே மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு தென் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கீழே வந்து மடிப்பை வந்து ஸ்டிச் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அதாவது இன்சீம் நம்மளுக்கு க்ரட்ச் பார்ட்லேருந்து வருது இல்லையா, அந்த சீம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோடைய க்ரட்ச் பாயிண்ட்டும் பேக் பார்ட்டோடைய க்ரட்ச் பாயிண்ட்டும் கரெக்டாக ஒரே இடத்துல மீட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த க்ரட்ச் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஸோ க்ரட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்போ தான் கரெக்டாக அது ஒரே இடத்துல மீட் ஆகும். இப்போ 1/2 இன்ச்சில் சீம் அலவன்ஸில் டில் நம்ம லெக் ஓப்பன் ரவுண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாதிரி அகெயின் நம்ம ஒரு க்ரட்ச் பாயிண்ட்லேருந்து அடுத்த லெக் ஓப்பன் ரவுண்ட் வரைக்கும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது எலாஸ்டிக் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம எலாஸ்டிக்காக நம்ம வந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து விட்டுருந்தோம் இல்லையா, 2 to 2.5 இன்ச்சஸ் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்ம எலாஸ்டிக்காக எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக்காக விட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலாஸ்டிக்கோடைய வித்தை பொறுத்தது. நீங்கள் எவ்வளோ வந்து இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பெல்ட்டோட சீம் அலவன்ஸ் விடணும். இப்போ நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 1.5லேருந்து 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எலாஸ்டிக்காக சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. 1.25 எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கிட்டால் தான் அந்த எலாஸ்டிக் அந்த இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும், இல்லை ரொம்ப டைட்டாகிடும்.
ஸோ ஒன்ஸ் மார்க் பண்ண பிறகு ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அயர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்கள் அயர்ன் பண்ணாமல் நம்ம அப்படியே பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து மாறும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெயிஸ்ட் பேண்ட் அந்த எலாஸ்டிக்குக்காக விட்டுருக்கிற அந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து க்ராஸாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்டுக்கிறேன் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் இப்போ 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். தென் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக கேப் விட்டுறணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பின் வந்து அதில் வந்து குத்திட்டு ஸோ அதை கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போது அந்த எலாஸ்டிக் மேலே ஓவர்லேப் பண்ண மாதிரி ஒரு ½ இன்ச் ஓவர்லேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கோடைய 2 முனையும் வந்து நல்லா ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒன்ஸ் இன்சர்ட் பண்ண பிறகு அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு அதை உள்ளே தள்ளிட்டு நல்லா வந்து அதை இழுத்து விட்டுடணும். நல்லா ஈக்குவலாக நம்ம எலாஸ்டிக்கை வந்து எல்லா சைடும் வந்து போகிற மாதிரி இழுத்து விட்டுட்டு அகெயின் இப்போ அந்த கேப்பை வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த கேப்பை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண பிறகு இப்போது எலாஸ்டிக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். ஸோ ட்விஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்காக ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்ஸ் இன்சர்ட் பண்ண பிறகு இப்போ அந்த எலாஸ்டிக்கோடைய சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சமாக புல் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ எலாஸ்டிக்கும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அது வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே இருக்க கொஞ்சம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஓவர் த பீரியட். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ சென்டரில் எலாஸ்டிக்கோட சென்டரில் நல்லா கொஞ்சம் புல் பண்ணி இழுத்துட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய கோஆர்ட் செட்டோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்லைன் கோர்சஸ்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது.